வணக்கம் உல்வா உங்களுடைய ஆப்பில் வணக்கம் உல்வா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உடனடியாக வீடியோக்களை நோட்டிஃபை பெறுங்கள். நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எல்லாருமே எடுக்க தெரியும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் லாங் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கலாம், அதுக்கான ஆப் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நான் சாம்பிளுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வால்பேப்பர் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியும். இது வரைக்கும் எடுத்ததில்லை அப்படின்றவங்க எப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்கள் பவர் பட்டனும் வால்யூமில் டவுன் பட்டன் இந்த ரெண்டுமே அட்டன் டைமில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அட்டன் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேப்சர் ஆகும். அடுத்து இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிரும். டிஸ்பிளே ஆனவுடனே நம்ம செட் பண்ணி லாங் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வால்பேப்பர் எடுத்தேன். அடுத்து செட்டிங்ஸ் எடுத்தேன். இப்போ செட்டிங்ஸ்லேயே இங்கே கட்டுன்னு சொல்லி ஒரு சிசர் மார்க் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறதுனால நம்ம மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டவுன் கொஞ்சம் டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். எங்கே வேணும் நம்ம எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆப்பெல்லாம் மறைச்சி இங்கே நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக இந்த மாதிரி ஆயிரும். அடுத்து சேவ் கொடுத்துரும். சேவ் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் செகண்டு செட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரௌன் கலரில் இருக்கா, அதுவும் நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம எது வரைக்கும் வேணுமோ அந்த மாதிரி வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆடு கொடுங்க, ப்ளஸ்ன்ற பட்டனை. நம்ம எடுத்துருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் திரும்ப வால்பேப்பரே கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி கீழே ஓகே கொடுங்க. ஓகே கொடுக்கறதுனால கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிருக்கும். இந்த கீழே ஆட் ஆகிருக்கிறது திரும்ப சிசர் யூஸ் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக வள்ளுவர் மறைச்சி நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். இப்போ 4 ஸ்க்ரீன்ஷாட் ஒரே இதில் இருக்குது. இது சேவ் பண்ணுறதுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சேவ் டு SD கார்டு அல்லது ஷேர் டு அப்படின்னு இருக்கும். நம்ம சேவும் பண்ணிக்கலாம், இல்லை ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுற மாதிரினா இங்கே ப்ளூடூத்து, காப்பி கிளிப் போர்டு, டைரக்ட் மெசேஜ், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு எல்லா இதுலேயுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சேவ் மட்டும் போதும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே சேவ்னு இருக்குது. இந்த சேவ் பண்ணுறதுனால நமக்கு இப்போ சேவ் ஆயிரும். இதுங்களா யுவர் இமேஜ் ஹேஸ் பின் சேவ்டு. டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சேவ் டு SD கார்டு அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அது கேலரியில் சேவ் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா எக்ஸ்ப்ளோரர்லேயும் சேவ் ஆகிருக்கும். எக்ஸ்ப்ளோரர் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கு. அந்த இமேஜ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட்டாக நம்ம சேவ் பண்ணது இந்த இமேஜ் தான். பார்த்தீங்களா, லாங் ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே நமக்கு செட் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வள்ளுவர் மறைச்சி எடுத்துருக்கிறது வரைக்கும் கரெக்டாகவே நமக்கு செட் ஆகிருக்கு. இது ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணுறதுனால நமக்கு அந்த கிளியரன்ஸ் பிக்சல் உடையாமல் கிளியரன்ஸாகவே நம்ம கிடைக்கும். நம்ம ஸ்டடி மெட்டீரியல், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ், இல்லை ஃபேஸ்புக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் யூடியூப் ஆப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.